ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணைக்கு தான் போயிருக்கோம். ஸோ இப்போ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். போய் ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கலாம் போய் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே கொஞ்சம் மாமர கண்டு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி உள்ள அந்த பெருசாக வர வேறு மாடல் ட்ரீ வேறு வச்சுருக்காங்க. அப்புறம் மல்லிகை செடி இருக்குது. மல்லிகை செடி சின்ன சைஸ் க்ரோ பேக்லேயும் வச்சுருக்காங்க, பெரிய பாட்லேயும் வச்சுருக்காங்க. அப்புறமா ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் இங்கே மாமரக்கண்டு, நீல ஒட்டு, நீலம்னு போட்டிருக்காங்க, நிறைய இருக்குது. அப்புறம் நிறைய இதில் கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது, பேர் தெரியாதது மாதிரி தான் நிறைய இருக்குது. குரோட்டன்ஸ் வெரைட்டிஸும் இருக்குது, இன்டோர் பிளான்ட்ஸும் இருக்குது, மிக்சிங்கில் இருக்குது. இதில் கொய்யா, சீத்தாப்பழ செடி அப்படி எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அப்புறம் இந்த சப்பாத்தி களின்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்குது. அப்புறம் தெத்தி செடி சின்ன வெரைட்டி அதுவும் இருக்குது. அப்புறம் சப்போட்டா பாருங்க, இங்கேயும் வரிசையாக வேறு மாமரக்கண்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. மாதுளை செடி இருக்குது, சப்போட்டா இருக்குது, சப்போட்டா சின்ன செடி இருக்குது, பெருசாக இருக்குது. அப்புறம் பலா இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்கள், சப்போட்டா க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே வச்சுக்கலாம். மொட்டு குட்டி பிஞ்சு அந்த மாதிரி இதாக இருக்குது. அதுக்கப்புறமா இது அந்த அரளிப்பூவில் அந்த இன்னொரு வெரைட்டி, அதுவுமே பெரிய மரமாக வளர்கிறது, நிறைய பூவோடு இருக்குது. அப்புறம் செம்பருத்தி செடி இந்த ஒட்டு கட்டியிருக்காங்க. ஒரே செடியில் 2 கலர், 3 கலர், 4 கலர் அந்த மாதிரி அந்த பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் மயில் மாணிக்கம் இருக்குது. அப்புறமா இது இந்த குட்டி குட்டியாக பூ பூக்கும் அந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம இது வாலாங்கொட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த செடி இருக்குது. அப்புறம் சப்போட்டா பாருங்கள், சூப்பராக அழகாக வரிசையாக காய்ச்சிருக்குது. அங்கே இருக்கிற எல்லா சப்போட்டா செடியிலையுமே காய் இருந்துச்சு. சப்போட்டா செடி இல்லை, மரம் நிறைய இருக்குது, சப்போட்டா மரம். அதுக்கப்புறமா இங்கே இந்த தோட்டக்கலை இந்த க்ளீனிங் ஒர்க்கு, கார்டனிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா இது ஒரு வெரைட்டி பிளான்ட்டு, பூ பூத்து அழகாக இருக்குது. அப்புறமா நம்ம குளத்துக்கிட்ட வந்தாச்சு. நம்ம எப்போ வந்தாலுமே இந்த குளத்துக்கிட்ட நம்ம நெல்லி மரத்தை பார்க்க வருவோம். பார்க்கலாம் இன்றைக்கி நெல்லி மரத்தில் நெல்லிக்காய் இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். எப்போ வந்தாலுமே நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் இல்லாமல் இருந்ததே இல்லை. அந்த சீசன் டைமில் நிறைய இருக்கும், மற்ற மாதிரி டைமில் எப்பவும் அந்த மரத்தில் அது குறைஞ்சது என்ன சொல்கிறது, ஒரு 50 போல் நெல்லிக்காயாவது இல்லாமல் இருந்ததே இல்லை. இங்கே பாருங்கள், அழகாக காய்ச்சிருக்குது. அதில் நாங்களும் 2 நெல்லிக்காயும் பறிச்சுட்டு வர்றது வழக்கம் எப்போவுமே. 2 இல்லை 3 அந்த மாதிரி தான் பறிப்போம். ஆனால் நிறைய இருக்கும், நம்ம பறித்தா நிறைய பறிக்கலாம். ஆனால் இதுதான் சொல்லிட விடாது. அதனால் நாங்கள் பேருக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று பறிச்சுட்டு அப்படியே வந்துடுவோம்.
இப்போ வந்து சீசனில் போல் இருக்குது, ரொம்ப நிறைய காய் இல்லை. இவங்க தான் பறித்தாங்க. நான் சொல்ல இப்போ பார்த்தா நம்மளை இங்கே பிடிச்சி கெட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறது வந்து சப்போட்டா தான். அவ்வளோதான், சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப எல்லாம் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் அந்த அளவு இல்லை. ஏன்னா க்ளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.